நம்ம எல்லாரையும் பல நேரங்கள்ல சிரிக்க வச்சவர் தான் ரோபோ சங்கர். அவரோட இழப்புக்கு அவரோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட இறப்புக்கு காரணம்னு சொல்லி சோஷியல் மீடியால பல விஷயங்கள் பரவப்பட்டது. அதாவது அவரு குடிப்பழக்கம் தான் காரணம், அவருக்கு வந்து லிவர் டேமேஜ் இருந்துச்சு, மஞ்சள் காமாலை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே நம்ம உடம்புல லிவர்னு ஒரு ஆர்கன் இருக்கு, அதில் வந்து குடிப்பழக்கத்தினால டேமேஜ் ஆயிடும், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும். ஆனா இந்த லிவர் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்ம உடம்புல அது என்ன பண்ணுது, எப்படி பண்ணுது அப்படிங்கிற அறிவியல் நுணுக்கங்கள் நமக்கு தெரியுமா? அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் லைட்ஸ் வெல். நான் உங்கள் லலிதா. அண்ட் இந்த சேனல்ல நம்ம இந்த மாதிரி நிறைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஏற்கனவே ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் அவைலபிளாக இருக்குது. அதுலேயே வந்து எதை பார்க்கறது, எதை நம்புறது, நம்பக்கூடாதுன்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இதில் டாக்டர் போட்டுற வீடியோஸும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் எதுக்குங்க நாங்கள் உங்கள் வீடியோ பார்க்கணும்? அதானே. நானுமே வந்து யூடியூப்ல நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு நோயை பற்றி நான் ஒரு விஷயம் பார்க்குறேன் அப்படின்னா ரொம்ப மேலோட்டமாக அந்த நோயை பற்றின விஷயங்கள் இருக்கும். அதோட சிம்டம்ஸ் என்ன, நம்ம உணவு பழக்க முறைகளில் அதை எப்படி வந்து நம்ம தற்காத்துக்கலாம், இல்லைனா எப்படி வந்து அதை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் எனக்கு அந்த நோயோட அறிவியல் நுணுக்கங்கள் தெரியணும். பின்னாடி என்னெல்லாம் நடக்குது, நார்மலாக இருந்தால் எப்படி இருக்கும், நோய்வாய்ப்பட்டதுக்கப்புறம் அது என்ன மாதிரி மாறுது, எதனால் நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருதுங்கிற ரொம்ப இன்டெப்தான டீட்டெயில்ஸ் வந்து எந்த வீடியோலுமே எனக்கு வந்து கிடைச்சது கிடையாது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ஆன்லைனில் நான் சர்ச் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான். எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. மேலும் நான் பார்க்குற பல வீடியோக்களில் வந்து நம்பகத்தன்மை மிகவும் குறைவாக தான் இருக்குது. அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த யூடியூப் கண்டென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா அதில் சொன்ன டீட்டெயில்ஸை நான் பர்சனலாக வெரிஃபை பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட புரிதல் வந்து எனக்கு ஒரு வீடியோ பார்த்த உடனே கிடைக்கிறது இல்லை. அதே டாப்பிக்கில் இருக்கிற பல வீடியோக்களை பார்த்தா தான் கொஞ்சமாவது புரிதல் ஏற்படுது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கிற நிறைய யூடியூப் கண்டென்ட்ஸில் வந்து நம்பகத்தன்மை வந்து ரொம்பவே வேறுபட்டிருக்கு. ஆஸ் அ மெடிக்கல் பயோகெமிஸ்டாக நான் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதில் நிறைய பல தவறான கருத்துக்கள் வந்து மக்களை சென்றடைதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மக்களுக்கு உண்மையான தெளிவான புரிதலான விளக்கத்தை கொடுக்கணுங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கம். போதும் போதும் போதும், கண்டென்ட்டுக்குள்ளே வாமா, அதானே. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற பொருள் நம்ம வாயில் மின்னதுக்கு அப்புறமா உணவு குழாய்கள் மூலயமா நம்ம வயிற்றை சென்றடையுது. அங்கே கொஞ்சம் டைஜஷன்லாம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். இன்டெஸ்டைன்லேருந்து பிளட்டில் வந்து அப்சார்ப் ஆகி நம்ம உடம்பு ஃபுல்லாக வந்து சப்ளை ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அது அப்படி இல்லை. என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம டைஜஸ்ட் பண்ண எல்லாமே வந்து பிளட்ல அப்சார்ப் ஆகி அது முதல்ல லிவருக்கு தான் போகும். லிவர் தான் வந்து டிசைட் பண்ணணும் என்னென்ன பொருள் பிளட்ல சப்ளை ஆகணும், எந்தெந்த அளவில் சப்ளை ஆகணும் அப்படிங்கிற டெசிஷன் அந்த ஃபில்டர் ப்ராசஸ் வந்து லிவரில் தான் நடக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன்னு எடுத்துக்கோங்க. ஸோ சிக்கன் பிரியாணி வந்து எல்லா விதமான சத்துக்களும் கலந்த ஒரு உணவு. அதாவது மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். இப்போ நான் அதை சாப்பிடும் போது, நான் வாயில மெல்லும் போது, அது என்னோட எச்சிலில் கலக்கும் போதே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிடும். சலைவரி அமிலேஸ்ங்கிற என்சைம் வந்து இங்கேயே ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். மாவு சத்தெல்லாம் வந்து நம்ம வாயில இருந்தே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது நான் என் உணவு குழாய் மூலயமா வந்து என் வயிற்றை சென்றடையும் போது வயிற்றுல வந்து நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி HCLs இருக்கும், ப்ளஸ் வந்து இன்னும் நிறையா என்சைம்ஸ்லாம் வந்து ஆக்ட் ஆகிறதுனால உணவு வந்து இன்னுமே கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகும். இப்படி இறைப்பையில் உணவு செரிமானம் ஆகிட்டு இருக்கும் போதே லிவருக்கு வந்து பைல் செக்ரேஷனுக்கான சிக்னல் போயிடும். ஸோ பைல் செக்ரேஷனுங்கிறது பித்த நீர் சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த செரிமானமான உணவு இறைப்பையிலிருந்து சிறுகுடலோட முன்பகுதிக்கு சென்றடையும் போது லிவர்ல இருந்து இந்த பித்த நீருமே வந்து சிறுகுடலுக்கு சென்றடைஞ்சிரும். இந்த இடத்துல மறுபடியுமே வந்து செரிமான ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கும். நடந்து முடிஞ்ச உடனே மைக்ரோவில்லை அப்படிங்கிற பகுதி மூலயமா நம்ம செரிமானமான உணவுல இருந்து சத்துக்கள் எல்லாமே வந்து ரத்தத்தை சென்றடையும். இப்போ இந்த ரத்த குழாய் மூலயமா லிவருக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். லிவரில் தான் வந்து டெசிஷன் நடக்கும், லிவரில் ஃபர்தர் ப்ராசஸ் நடக்கும். இப்போ வந்து நான் சாப்பிட்ட பிரியாணியில் எல்லா சத்துக்களும் இருக்கு இல்லையா, முதல் ப்ரையாரிட்டி எது எடுத்துக்கும் அப்படின்னா மாவு சத்து செரிமானத்தை தான் எடுத்துக்கும். ஸோ மாவு சத்துக்கள்ல இருந்து குளுக்கோஸ் அப்படிங்கிற ஐட்டமை வந்து பிரித்து அது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் இன்ஸ்டன்ட் எனர்ஜியாக பாஸ் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற குளுக்கோஸ் எல்லாத்தையுமே வந்து கிளைகோஜன் அப்படிங்கிற ஒரு பொருளாக மாற்றி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வச்சுக்கும். இதே மாதிரி நம்ம சிறுகுடல்ல
இருந்து அப்சார்ப் பண்ணப்பட்ட கொழுப்பு சத்து வந்து நம்ம உடம்பால உறிஞ்சப்பட முடியாது. அதனால அதையுமே லிவர் வந்து ப்ராசஸ் பண்ணும். அதை வந்து VLDL, அதாவது வெரி லோ டென்சிட்டி லிப்பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமில் அனுப்பும். இந்த பிளட் வந்து ஹார்ட்டுக்கு போயிட்டு ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் சப்ளை ஆகும். இப்போது அந்தந்த பாடி பார்ட்ஸில் தேவையான அளவு கொழுப்பு சத்தை வந்து அது உறிஞ்சிக்கும். அடிப்போஸ் டிஷ்யூக்கு போகும்போது அது ஸ்டோரேஜ்க்கான கொழுப்பு சத்துக்கும் வந்து போயிடும். இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸஸாக இருக்கிற கொழுப்பு எல்லாமே வந்து லிவரை தான் வந்து அடையும். இப்போது லிவர் இந்த எக்ஸஸாக இருக்கிற கொழுப்பு எல்லாமே வந்து எக்ஸ்கிரீஷன், அதாவது நம்ம உடம்பை விட்டு வெளியேற்றத்துக்கான ப்ராசஸாக பண்ணும். இப்போ இதே மாதிரி புரத சத்தையுமே வந்து அது ப்ராசஸ் பண்ணும். ஸோ அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து விட்டுரும். ப்ளஸ் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ், எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம பிளட்ல இருக்கும் இல்லையா, ஆல்புமின், அது ஒரு ப்ரோட்டீன் தான், அதையுமே வந்து இதுதான் சிந்தசிஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் சில என்சைம்ஸ், நமக்கு தேவையான மற்ற ப்ரோட்டீன்ஸுமே வந்து அது லிவரில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது இல்லாமல் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸும் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து அது வந்து பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து விடும். ஒருவேளை நான் என்னோட உணவோடு சேர்த்து ஏதாவது ஒரு கிருமியும் சேர்ந்து சாப்பிடும்போது உள்ள போயிடுச்சு, அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு மெடிக்கேஷன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா ரொம்ப பாய்சனஸான ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுவுமே லிவரில் தான் ப்ராசஸ் ஆகும். நம்ம லிவரில் நோய் எதிர்ப்பு சக்திக்கான செல்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது WBCன்னு சொல்லப்படுற மேக்ரோஃபேஜ் செல்ஸ் எல்லாமே இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள என்ட்ரான கிருமிகளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல் விழுங்கி அது டைஜஸ்ட் பண்ணிடும். டைஜஸ்ட் பண்ணி எக்ஸ்கிரேட் பண்ணிடும். இதே வந்து நான் ஏதாவது டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ், ஏதாவது மருந்து அந்த மாதிரி பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதையுமே வந்து இந்த மேக்ரோஃபேஜ் செல் என்ன பண்ணும் அப்படின்னா விழுங்கி அதை ப்ராசஸ் பண்ணி உடம்புக்கு தேவையான அளவு தேவைப்படுது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற எல்லா மெடிசன்ஸுமே வந்து நம்ம உடம்புக்கு சப்ளை ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரு 500 மில்லிகிராம் ஆஃப் ஒரு ஜுர மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அது எல்லாமே என் உடம்புக்கு சேரும் அப்படிங்கிறது 100% ஷுவர் கிடையாது. அதோட டெசிஷன் எடுக்கிறது வந்து லிவர் தான். ஸோ லிவர் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இதனால தான் நம்ம நிறைய மெடிசின்ஸை வந்து எல்லாத்தையும் ஓரல் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது இல்லை. சிலதை வந்து நம்ம வந்து இன்ட்ராவீனஸ், இன்ஜெக்ஷன்ஸாகவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நம்ம லிவர் வந்து நிறைய ஃபில்டர் ப்ராசஸ், அதாவது நம்ம உடம்புக்குள்ள போன எல்லாத்தையுமே வந்து லிவரை தாண்டி தான் பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்கவே முடியும். அதனால தான் நம்ம லிவர் வந்து ஒரு ஃபில்டர் ப்ராசஸ், ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ விஷயங்கள் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதனால இதை வந்து ஃபேக்ட்ரின்னு சொல்லுவாங்க, பவர் ஹப்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த லிவர் நார்மலாக நம்ம உடம்புல என்ன பண்ணுதுங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஆல்கஹாலுக்கும் இந்த லிவருக்கும் என்ன சம்மந்தங்கிறத பார்க்கலாம். நார்மலாக வந்து நம்ம சொன்ன மாதிரி லிவர் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். அதாவது மாவு சத்து நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது அதை தான் ரத்தத்தில் கலந்து விடும். கொழுப்பு சத்தை வந்து மேக்ஸிமம் சேகரித்து தான் வச்சுக்கும். ரொம்ப மினிமலான லெவலில் தான் வந்து ரத்தத்தில் கலக்க விடும். இதே வந்து நான் நார்மலாகவே வந்து ரொம்பவே வந்து மாவு சத்தும் சாப்பிட்றேன், கொழுப்பு சத்தும் சாப்பிட்றேன் அப்படிங்கிற பட்சத்தில் நார்மல் பர்சனுக்குமே வந்து இந்த கொழுப்புகள் வந்து லிவர் செல்ஸில் அதிகமாக சேகரிக்க ஆரம்பிச்சிடும். அதுவுமே வந்து நம்ம ஃபேட்டி லிவர்னு தான் சொல்லுவோம். இதை வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கும் போது அது வந்து நம்ம உடம்புக்கு அடிஷ்னல் எனர்ஜி தான். அதனால நம்ம லிவர் வந்து இன்னுமே வந்து கொழுப்பு சக்தியை வந்து சேகரித்து வச்சுக்க தான் பார்க்கும். ஸோ இந்த மாதிரி சேகரிக்கும் போது நம்ம லிவரில் வரக்கூடியது தான் வந்து ஃபேட்டி லிவர். இதை நம்ம வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம 100 ml ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல் அப்படிங்கிறதுனால 20 ml வந்து டைரக்ட் பிளட் ஸ்ட்ரீமில் கலந்துரும். மீதி 80 ml தான் வந்து லிவரில் ப்ராசஸ் ஆகும். லிவரில் இந்த ஆல்கஹால் அசிட்டால்டிஹைடாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் அசிட்டேட்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸில் வந்து அது நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம லிவர் செல்ஸ்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு ப்ரோட்டீன் கூடயோ இல்லைனா லிவர் செல்லில் இருக்கிற DNA கூடயோ பைண்ட் ஆகிடும். இந்த மாதிரி பைண்ட் ஆகிறதுனால நம்ம லிவர் செல்லே வந்து இதை ஒரு அந்நிய பொருளாக தான் பார்க்கும். அந்த மாதிரி பார்க்கறதுனால அந்த ப்ரோட்டீனை அது யூஸ் பண்ணாது. யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த லிவர் செல்லோட மெம்பரைனில் போய் ப்ரொஜெக்ட் பண்ணிடும். இது எதுக்காக பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அந்நிய பொருள் அப்படிங்கிறத நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி செல்லான மேக்ரோஃபேஜ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பண்ணுது. ஸோ மேக்ரோஃபேஜ் நம்மளோட லிவர் செல்லையே வந்து ஒரு அந்நிய செல்லாக கணிச்சு அந்த லிவர் செல்லை அது விழுங்கி டைஜஸ்ட் பண்ணி அந்த லிவர் செல்லை அழிச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு லிவர் செல்ஸ்லையுமே நடக்கிறதுனால நிறைய லிவர் செல் டேமேஜ் நடக்கும். இந்த ஸ்டேட்டை தான் நம்ம வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவராக இருந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிற செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு.
இப்போ ஹெப்பாட்டிட்டிஸ் ஸ்டேட் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க இன்னும் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ், அதாவது லிவர் செல் வந்து அழிஞ்சிட்டு இருக்க ப்ராசஸ் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். இப்போ அந்த லிவர் செல் அழிக்கப்பட்ட இடத்துலலாம் வந்து கண்டினியூஸா அது நடக்கிறதுனால ஒரு தழும்பு மாதிரி உருவாயிடும். லிவரோட சைஸுமே வந்து சின்னதாயிடும். அதனால அதால எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இதை தான் வந்து நம்ம லிவர் சுருங்குற தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேட் தான் வந்து லிவர் சிர்ஹோசிஸ். இப்போ நீங்கள் ஃபேட்டி லிவர் ஸ்டேட்லேயே வந்து உங்களோட குடிப்பழக்கத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக எனர்ஜி உங்கள் உடம்புக்கு கொடுக்கறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த லிவரில் ஃபேட்டி லிவராக ஸ்டோர் ஆகிருக்க கொழுப்பு சக்தி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லிவர் செல்ஸ்லேருந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஐ மீன் லிவர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த ஃபேட்டி லிவர் கண்டிஷன்லேருந்து நீங்கள் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடலாம். இல்லை நான் இந்த ஸ்டேட்லேயுமே வந்து விட்டுட்டேன், இப்போவும் மது குடிச்சிட்டு தான் இருக்கேன், ஹெப்பாட்டிட்டிஸ் ஸ்டேட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, இப்போ ஹெப்பாட்டிட்டிஸ் ஸ்டேட்லேயுமே வந்து நீங்கள் மது பழக்கத்தை கைவிட்டுட்டீங்க அப்படின்னா லிவர் செல்ஸ்க்கு வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற தன்மை இருக்கிறதுனால டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது புது செல்ஸை உருவாக்கிக்க முடியும். ஸோ இப்போ வந்து அது புது செல்ஸை உருவாக்கி லிவர் பழையபடி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போவுமே நீங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆனால் இப்போயும் நான் விட்டுட்டேன், கவனிக்கல, சிர்ஹோசிஸ் ஸ்டேட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா லிவர் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற தன்மையை வந்து அப்போ இழந்துடும். அப்போ லிவர் வந்து ரொம்பவே சுருக்கமும் ஆயிடுறதுனால லிவரோட ஃபங்க்ஷன் ரொம்ப பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கும். உங்களால் ரெக்கவர் ஆக முடியாது. இப்போ மது பழக்கம் லிவரை வந்து எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மது பழக்கத்துக்கும் மஞ்சள் காமாலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை மஞ்சள் காமாலைக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நம்ம தெளிவுபடுத்திடலாம். ஃபர்ஸ்ட் ஜாண்டிஸ், அதாவது மஞ்சள் காமாலைனா என்னன்னு பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் ரெட் கலர்னு தெரியும். அதுக்கு காரணம் ஆர்பிசி செல்ஸ்னும் தெரியும். ஆனால் ஆர்பிசியில் இருக்க எந்த பொருள் அந்த ரெட் கலரை கொடுக்குதுன்னு தெரியுமா? இப்போது நம்ம ஒரு பிளட் சாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சென்ட்ரிஃபியூஜ் மிஷின், அதாவது வேகமாக சுழறக்கூடிய ஒரு மிஷினில் வச்சோம் அப்படின்னா செல்ஸ் எல்லாமே வந்து செடிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சென்ட்ரிஃபியூஜ் பண்ண பிளட் சாம்பிள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அடியில் வந்து ஆர்பிசி செடிமெண்ட் ஆயிருக்கும், அதுக்கு மேலே டபிள்யூபிசி வந்து செடிமெண்ட் ஆயிருக்கும், அதுக்கு மேலே பிளாஸ்மாங்கிற ஃப்ளூயிட் இருக்கும். இந்த பிளாஸ்மாவில் தான் வந்து பிளட்ல இருக்கக்கூடிய மற்ற அந்த ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த ஆர்பிசி செல் இருக்கு இல்லையா, ஒரு ஆர்பிசி செல்ல 280 மில்லியன் ஹீமோகுளோபின்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஹீமோகுளோபின்ல 4 அயன்ஸ் இருக்கும். இந்த 4 அயனுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆகும். அதாவது ஒரு ஹீமோகுளோபின் 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் கூட பைண்ட் ஆகும். இந்த மாதிரி அயன் அண்ட் ஆக்சிஜன் பைண்ட் ஆகும்போது தான் இது வந்து ரெட் கலரை எமிட் பண்ணுது. அதனால தான் ஆர்பிசி எல்லாமே வந்து ரெட் கலர்ல இருக்கு, நம்ம பிளட்டும் ரெட் கலர்ல இருக்கு. ஆர்பிசி செல்ஸோட ஆயுள் காலம் வந்து 120 டேஸ். இந்த 120 நாள் ஆன ஆர்பிசி செல்ஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ளீனில் தான் ப்ராசஸ் ஆகும். ஸ்ப்ளீனில் இருக்கக்கூடிய ஒரு வகையான டபிள்யூபிசி செல்ஸ், அதாவது நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செல்ஸ் வந்து இந்த 120 டேஸ் ஆன ஆர்பிசி செல்ஸை விழுங்கி அதை வந்து உடைக்கும். ஸோ இந்த மாதிரி உடைக்கும் போது ஃபஸ்ட்டு ஹீம் ப்ளஸ் குளோபினா அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். ஃபர்தராக வந்து இந்த ஹீமை வந்து அயன்ஸாகவும் ஹீமாவும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும். ஸோ இந்த ஹீம் வந்து ஃபர்தராக ஸ்ப்ளிட் ஆகும்போது அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினா ஸ்ப்ளிட் ஆகும். இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் அப்படிங்கிறது வந்து ஃபேட் சாலுபிள், வாட்டர் சாலுபிள் கிடையாது. இது வந்து வாட்டர் சாலுபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல இருந்து இதை வந்து நம்மளால எக்ஸ்க்ரீட் பண்ண முடியும், த்ரூ யூரின் மூலயமாவோ இல்லைனா ஃபீக்கல் மூலயமாவோ. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா இது வந்து லிவரை வந்து ரீச் பண்ணணும். இது லிவரை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் தான் வந்து ஆல்புமின். இது ஏற்கனவே லிவரால் சின்சஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ரோட்டீன். இந்த ஆல்புமின் இந்த இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்து இதை வந்து லிவரில் கொண்டு போய் விட்டுரும். லிவரில் இந்த அன்கான்ஜுகேட்டட் பிலிருபின் வந்து கான்ஜுகேட்டட் பிலிருபினாக கன்வெர்ட் ஆகும். அதாவது ஃபேட் சாலுபிளாக இருந்தது வந்து வாட்டர் சாலுபிளாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த வாட்டர் சாலுபிளாக கன்வெர்ட் ஆனது அதுக்கப்புறமா பைல் டக்ட் மூலயமா இன்டெஸ்டைன் அடைஞ்சு எக்ஸ்க்ரீட் ஆகிடும். இப்போ குடலை வந்து அடைஞ்ச இந்த வாட்டர் சாலபிள் பிலிருபின் வந்து குடலில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளால் 2 பொருட்களாக மாற்றப்படுது. அதாவது ஒன்று வந்து யூரோபிலின், இன்னொன்று வந்து ஸ்டெர்கோபிலின். இந்த யூரோபிலின் வந்து மறுபடியும் ப்ராசஸ் ஆகி நம்ம கிட்னி மூலயமா யூரின் வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். அதனால தான் நம்ம யூரினோட கலர் வந்து எல்லோயிஷாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்டெர்கோபிலின் வந்து நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் மூலயமா ஃபீக்கல் மேட்டரில் கலந்து மலத்தின் மூலயமா வெளியேற்றப்படுது. அதனால தான் நம்ம மலத்தோட கலர் வந்து மஞ்சள் இல்லைனா ப்ரௌன் நிறத்தில் இருக்கிறதுக்கான காரணம்.
இந்த மாதிரி நம்ம உடம்புல இருந்து பிலிருபின் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸை வெளியேற்றுறதுக்கு லிவர் வந்து பெரும் பங்கு வகிக்குது. ஒருவேளை நம்ம லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸும் வந்து அஃபெக்ட் ஆகிடும். அதனால பிளட்ல வந்து இந்த பிலிருபினோட லெவல் வந்து அதிகமாகிடும். ஸோ அதிகமாகறதுனால நம்ம இந்த பிளட் வந்து நம்ம விழிப்படலங்களில் பாஸ் பண்ணும்போது நம்ம விழிப்படலங்கள் வந்து மஞ்சள் கலரில் காட்சி அளிக்கிறது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுமே வந்து எல்லோயிஷாக ஆகும். இந்த ஸ்டேட்டை தான் நம்ம வந்து மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி லிவர் டேமேஜ் ஆனவங்களுக்கு மஞ்சள் காமாலை வர்றது பரவாயில்ல. ஆனால் பிறந்த குழந்தைக்கு வருமா மஞ்சள் காமாலை? ஆமாங்க, பிறந்த குழந்தைங்கள்ல 60% பேருக்கு மஞ்சள் காமாலை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எதனால அப்படின்னா, குழந்தைங்க வந்து அம்மாவோட வயிற்றுல இருக்கும் போது வரைக்கும் அம்மாவோட உடம்பு தான் வந்து அந்த குழந்தைங்களோட கிளீனிங் ப்ராசஸையும் சேர்த்து பார்த்துக்கும். ஆனா குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களோட லிவர் தான் வந்து அந்த கிளீனிங் ப்ராசஸை பார்த்துக்கணும். இப்போ இந்த லிவர்ல ஃபேட் சாலபிள் பிலிருபினை வாட்டர் சாலபிள் பிலிருபினை கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும். அப்போ பிளட் ஸ்ட்ரீம்ல இந்த லெவல் வந்து என்சைமால கன்வெர்ட் பண்ண முடியாத லெவலுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கும் மஞ்சள் காமாலை வரும். இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே ட்ரீட் பண்ணிடலாம் ஃபோட்டோ தெரப்பி மூலயமா. ஃபோட்டோ தெரப்பினா ஒன்றும் கிடையாது, லைட் எக்ஸ்போஷர் தான். குழந்தைங்கள வந்து ஒரு வெளிச்சமான இன்குபேஷன் பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா குழந்தைங்கள வந்து வெயிலில் காட்ட சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான காரணம் இதுதான். ஸோ இந்த லைட் எக்ஸ்போஷர்னால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஃபேட் சாலபிள் பிலிருபின்ல ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கும். இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் மூலயமா இது வாட்டர் சாலபிளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைங்களோட யூரின் மூலயமா எக்ஸ்கிரீட் ஆகிடும். ஸோ குழந்தைங்களை கன்சிடர் பண்ணும்போது மஞ்சள் காமாலையை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே க்யூர் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு லிவர், ஆல்கஹால் அண்ட் மஞ்சள் காமாலை இதெல்லாம் எப்படி தொடர்புடையதுன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு லிவர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறதும் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்மளோட லிவர் டேமேஜை நம்ம உணவு பழக்கம் மூலயமாவே நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருந்தால் டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலயமா உங்களால் அதை சரி செஞ்சுக்க முடியும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப நம்பகத்தன்மையான சோர்சஸ்லேருந்து எடுத்து தான் நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கேன். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் ஒரு நுட்பமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லலிதா.